அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதா உரையிலே ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை அழகாக சொல்லி தந்தார்கள். இந்த கடமையை விளங்காததுதான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் வெறுக்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு உங்களுடைய படுக்கையில் இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார்கள். இது மட்டும்தான் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களோட மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய படுக்கையை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய சொத்து செல்வங்களை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளை குட்டிகளை உங்களுக்கென்று பாதுகாக்க வேண்டும். இவ்வளவுதான் அவர்களுக்குரிய கடமை. எதனால பிரச்சனை வருது தெரியுமா? திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே மனைவிக்கு சில அழுத்தங்கள். என்ன அழுத்தம்? ஏண்ட உம்மாக்கு நீதான் சாப்பாடாக்கி போடணும், ஏண்ட நானா தம்பிமார் இருக்கிறாங்க அவர்களுக்கு நீதான் ஆடை கழுவி கொடுக்க வேண்டும், ஏண்ட தாத்தா தங்கச்சி இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். நஊது பில்லாஹ். இதெல்லாம் உங்களோட மனைவியிட கடமையா? இல்லை சகோதரர்களே, இல்லை.